ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி எப்படி வந்துட்டு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் வீடியோ வந்துட்டு சைடில் பிளாக் காலம்ஸ் இல்லாமல் பண்ணுறது, அப்புறம் வந்துட்டு எப்படி நம்ம வீடியோ பக்கத்துலேயே வந்துட்டு ஸ்க்ரீன்ஷாட் வீடியோவை ரன் பண்ண வைக்கிறது அப்படின்றத பற்றி தான் நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் வந்துட்டு இந்த ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க, 16:9 கிளிக் பண்ணிக்கிங்க. இப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம வந்துட்டு பேக்ரவுண்ட் செட் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இமேஜ் பேக்ரவுண்ட்னா இதை செட் பண்ணிக்கிங்க. இல்லைன்னா வெளியே வந்துடுங்க. உங்களுக்கு வந்துட்டு இமேஜ் இருந்தாலும் கேமராவில் போய்ட்டு இமேஜை செட் பண்ணிக்கிங்க. இல்லைன்னா வீடியோ உங்களுக்கு வேணும்னா, இப்போ நான் ஒரு வீடியோ செட் பண்ணி காட்டுறேன். இது வந்துட்டு அப்துல் கலாம் சாருக்கு பேசின வீடியோ. என்னோடய வீடியோ எதுவும் இப்போதைக்கு ஸ்டாக் இல்லாதனால அப்துல் கலாம் சாரோட வீடியோவை நான் போடுறேன். அது பக்கத்தில் வந்துட்டு அந்த ஸ்க்ரீன்ஷாட் வீடியோவை எப்படி ரன் பண்ண வைக்கிறது அப்படின்றத பற்றி போடுறேன், பாருங்கள். இதில் வந்துட்டு அடுத்து வந்துட்டு லேயரை கிளிக் பண்ணிக்கிங்க. லேயரை கிளிக் பண்ணிவிட்டு மீடியாவை கிளிக் பண்ணிவிட்டு, இப்போ நீங்கள் எடுத்து வச்ச அந்த ஸ்க்ரீன்ஷாட் வீடியோ இருக்கும்ல, அதை கிளிக் பண்ணிக்கிங்க. உள்ளே போயாச்சு, இங்கே வந்துருச்சா? இப்போ வந்துட்டு நீங்கள் இப்படி கிளிக் பண்ணோன்னே இது வந்துட்டு மஞ்சள் கலரில் நிற்கும். இப்போ வந்துட்டு 3வது லைனில் 2வது ரோவில் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கிங்க. இதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்துட்டு அதை க்ராப் பண்ணிக்கலாம். அந்த பிளாக் கலரை வந்துட்டு அப்படியே க்ராப் பண்ணுங்கள். சைடில் 2 சைட்லேயும் வந்துட்டு பிளாக் தெரியாத அளவுக்கு க்ராப் பண்ணுங்கள். க்ராப் பண்ணிட்டீங்களா? இப்போ வந்துட்டு மறுபடியும் அந்த மஞ்சள் கலர் வந்துட்டு ஒரு தட்டுங்க. இப்போ வந்துட்டு அது போனோடனே அதை அப்படியே நகர்த்துங்க. மறுபடியும் அதை அப்படியே ஒரு தடவை டச் பண்ணிங்கன்னா அப்படியே வந்துடும். அதுக்கப்புறம் நகர்த்திக்கலாம். இன்னும் உங்களுக்கு வந்துட்டு சுருக்கணும்னா இந்த ஒரு அம்புக்குறி மாதிரி போட்டிருக்காங்கல்ல, அதை கொடுத்தீங்கன்னா சுருங்கும். இப்போ இதை சுருக்கியாச்சு. இன்னும் உங்களுக்கு வேணுனாலும் சுருக்கிங்க. அந்த லைனுக்குள்ளே வர்ற மாதிரி சுருக்கிக்கிங்க. வர்ற வரைக்கும் சுருக்கிக்கிட்டு ஒரு ஓரத்தில் இப்போ வச்சாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, சவுண்டு. நீங்கள் வந்துட்டு ஸ்க்ரீன் ரெக்கார்டு வந்துட்டு சவுண்டோடு ரெக்கார்ட் பண்ணியிருப்பீங்க. அதை வந்து நீங்கள் தனியாக போட்டு வேறு அப்ளிகேஷனில் போட்டு அது சவுண்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமாட்டி கட் பண்ணி இதில் போட்டு அப்படிலாம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இதிலே பண்ணிக்கலாம். அது எப்படின்றத பற்றி சொல்கிறேன். இதை டிக் கொடுத்துட்டிங்கன்னா அது போயிடும். அதுக்கப்புறமாட்டி இப்போ நீங்கள் ப்ளே பண்ணீங்க அப்படின்ற பட்சத்தில் எப்படி ரன் ஆகுதுன்றதை பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வாட்ஸ்அப்பில் வந்துட்டு ஒரு மெசேஜ் இப்படி தான் வந்துட்டு ரன் ஆகும். ரெண்டுமே வந்துட்டு ஒரே நேரத்தில் வந்துட்டு உங்களுக்கு சவுண்டை வெளிக்காட்டுது. இப்போ இந்த சவுண்டை வந்துட்டு எப்படி கட் பண்ணுறது அப்படின்ற பற்றி சொல்கிறேன். நீங்கள் இப்போ வந்துட்டு நீங்கள் பேசுகிற வீடியோ தான் வந்துட்டு பின்னால் ஓடும். ஸ்க்ரீன்ஷாட் வீடியோ எப்பவும் சைலண்டில் தான் ஓடும். அப்போ வந்துட்டு அந்த ஸ்க்ரீன்ஷாட் வீடியோவோட சவுண்டை நீங்கள் கட் பண்ணணும். அப்போ வந்துட்டு ஸ்க்ரீன்ஷாட் வீடியோவை தொட்டுக்குங்க. அதில் வந்துட்டு இந்த மாதிரி எல்லோ கலரில் வந்துடும். இதில் வந்துட்டு அதே மாதிரி வந்துட்டு ஃபஸ்ட் ரோவில் 3வதாக இருக்குது பாருங்கள் சவுண்டு, அதை வந்துட்டு கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்துட்டு சவுண்டு இருக்கா, இந்த சவுண்டு வந்துட்டு கம்மி பண்ணிடுங்க. அவ்வளோதான், 0% வச்சாச்சு. இப்போ வந்துட்டு உங்களுடைய வீடியோ மட்டும் சவுண்டு வரும். இதில் வந்து சவுண்டு வராது. இது பண்ணிங்கனாலே போதும். உங்களோட இது எப்படி ப்ளே ஆகுதுன்றதை பாருங்கள். அதோட நம்ம அப்துல் கலாம் சார் என்ன சொல்ல வராருன்றதையும் கேளுங்க. What's your dream in life? Personally believe you must have a dream. Say, I must have a dream. I must have a dream. I must continuously acquire knowledge. I must continuously acquire knowledge. Hard work. And perseverance. One should not be afraid of problems. Not afraid of problems. Then you will be successful. Okay? பார்த்துருப்பீங்க. இதே மாதிரி தான் வந்துட்டு பண்ணணும். இந்த சைடில் வந்துட்டு நம்ம ஸ்க்ரீன் ரெக்கார்டர் வீடியோவும் வந்துட்டு ரன் ஆகிறத பார்த்துருப்பீங்க. அந்த சைடில் நம்ம வீடியோவும் ரன் ஆகும். இப்போ நீங்கள் பேசுனீங்கன்னா நீங்கள் பேசுகிற வீடியோவோட ஆடியோவும் வரும். அதே நேரத்தில் நீங்கள் வந்துட்டு க்ளீனாக உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அந்த மாதிரியும் நீங்கள் வீடியோ போடலாம். இல்லை நான் இப்போ பண்ண மாதிரி நீங்கள் வந்துட்டு வெறும் வந்துட்டு ஸ்க்ரீன் ரெக்கார்டரை மட்டும் போட்டு விட்டு பின்னால் பேக்ரவுண்டுக்கு வந்துட்டு எதனால் ஒரு இமேஜ் கூட வச்சுக்கலாம். இமேஜை கூட நீங்கள் அது இந்த வீடியோவுக்கு பதிலாக நீங்கள் இமேஜை வச்சு அதை வந்துட்டு சும்மா ஒரு ஸ்க்ரீன் மாதிரி செட் பண்ணிவிட்டு அதில் ஓட்டலாம். இல்லை நீங்கள் டிக்டாக் வீடியோஸ் பண்ணுறீங்க, டிக்டாக்காண்டி நீங்கள் இப்போ பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்துலேயும், நீங்கள் மீம் சேனலு க்ரியேட் பண்ண போகிறீங்க அப்படின்ற பட்சத்துலேயும் நடுவில் வந்துட்டு இந்த மாதிரி ஸ்க்ரீன் ரெக்கார்டரை போட்டு விட்டுட்டு நீங்கள் வந்துட்டு அதாவது நீங்கள் எடுக்கிற டிக்டாக்கையும் போட்டு விட்டு பேக்ரவுண்டு வந்து செட் பண்ணிக்கலாம். டிக்டாக் வீடியோஸ்லேயும் வந்துட்டு வீடியோ சென்டரை வச்சு சைடில் வந்துட்டு பேக்ரவுண்டு இதே மாதிரி செட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இதே மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன்களோடு வந்துட்டு புதுசாக நான் எதனாலும் ஒரு அப்டேட்ஸ் போட்டுகிட்டே தான் இருப்பேன். கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க. அடுத்தடுத்து நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு விஷயங்களும் அப்போ தான் உங்களுக்கு உடனுக்குடனே வந்துடும். அதே மாதிரி வந்துட்டு பெல் பட்டன்லாம் கிளிக் பண்ணி வச்சுக்கிங்க. கண்டிப்பாக அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பாய்.